வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராசிக்கல்ல பத்தி பார்க்க போறோம். ராசிக்கல்னா மேச ராசிக்காரங்களுக்கும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த ராசிக்கல் போடலாம்? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஆஃப்டர் ஒரு 35க்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம் ராசிக்கல் போட்டுக்கலாம். ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கொண்டாரும். அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். காரணம் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதா? ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நடக்காதா? எல்லாருமே அதிர்ஷ்டக்கல், அதிர்ஷ்டக்கல் சொல்றாங்க. உண்மையிலே இது அதிர்ஷ்டக்கல் தானா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில இந்த ராசிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுங்களோட விஷயங்கள்லாம் நம்மள ஃபாலோ பண்ணா, அதுங்களெல்லாம் வழிமொழிந்தா, அது நமக்கு ஒரு நல்ல அவுராவ ஏற்படுத்தி குடுக்கும். அப்படின்ற ஒரு கூற்றும் போய்க்கிட்டு இருக்கு. அப்ப அதன் அடிப்படையில ஆ விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கும், மேச ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவா செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு அதிபதியா வருவாரு. அப்ப அவரோட கல் தான் நீங்க பயன்படுத்துற மாரி இருக்கும். அப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல எல்லாருமே போட்டுக்கலாமா? இல்ல காமனா பர்ட்டிகுலர் ஆளுங்க தான் போடணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதே மாரி நீங்க ராசிகள் போற இடத்துல போனா கூட ஒரு ஜோசியர பார்த்தா கூட அவங்க சொல்லுவாங்க, "ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்த பார்க்கணும். உங்க ஜாதகத்துல ராசிக்கல் போடணுமா? வேண்டாமான்ற கேள்விகள் பொறுத்து தான் இருக்குது. நீங்க போட்டுக்கலாம், இல்லன்றது நம்ம சொல்ல முடியும். அதிலேயே நீங்க போடக்கூடாது. இல்ல மாத்தி போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தவறுதலா நடந்துரும் அப்படின்ற இதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு விளக்கம் தான். இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கு இந்த ராசிகள் போடலாமா? வேண்டாமா? இல்ல நம்ம கரெக்ட்டா தான் போட்டிருக்கோமா? அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கே வரும். அதன் அடிப்படையில இப்ப பொதுவா உங்களோட ஜனன ஜாதகத்த நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. ஜனன ஜாதகம் நீங்க பிறக்கும்போது ஒரு ஜாதகம் அமைப்பு இருந்திருக்கும். அதுதான் ஜனன ஜாதகம். சரிங்களா? அப்ப அதுல நீங்க மேச ராசிக்காரங்களா இருக்கிறீங்க, விருச்சிக ராசிக்காரங்களா இருக்கிறீங்கன்னா, இந்த 2 ராசிக்காரங்களுக்குமே பொதுவாவே அதிபதி என்பது ஒருவர் தான். யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு அதிபதியா வருவாரு. அப்ப அந்த செவ்வாய் பகவானுக்கு காரகம் என்ன அப்படின்னா, பொதுவா சிகப்பு. அப்ப அவர் சிகப்பு. அப்ப அவரோட கல்லு ரெட் ஸ்டோன் தான் வரும். அப்ப கோரல் ஸ்டோன், ரெட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. அப்ப நீங்க இந்த விருச்சிக ராசியில, மேச ராசியில பிறந்தவங்க ஆ கோரல் ஸ்டோன் பயன்படுத்தலாம். அது தமிழ்ல பவளக்கல். சிகப்பு கலர்ல இருக்கும். அந்த கல் பயன்படுத்திக்கலாம். அப்ப எல்லாருமே பயன்படுத்தலாமா அப்படின்னா, இப்ப அங்க தான் இங்க ஒரு விளக்கமே இருக்குது. அந்த விளக்கத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்ப எக்ஸாம்பிள் உங்களோட ஜனன ஜாதகத்த எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களோட ஜனன ஜாதகத்துல இந்த செவ்வாய் பகவான் மேச ராசியில உங்க மேச ராசியில இப்படி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றோ, அப்புறம் நீங்க விருச்சிக ராசியா இருந்தீங்கன்னா, விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்றோ, அப்படி இல்லாட்டினா இங்க மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்றோ, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க ராசிக்கல்லே போட தேவையில்ல. நீங்க இப்ப நீங்க மேச ராசி, விருச்சிக ராசி. அப்ப நீங்க உங்களோட ஜனன ஜாதகத்த நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. உங்க ஜனன ஜாதகத்துல இப்ப நீங்க மேச ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா, இப்ப மேச ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாருன்னா, இப்ப இங்க விருச்சிக ராசியில ஆட்சி பெற்றிருக்கிறாருன்னா, இங்க மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாருன்னா, இந்த மேச ராசிக்காரங்க நீங்க இந்த ராசிக்கல் பயன்படுத்தணும்னு அவசியமே இல்ல. சரிங்களா? 2வது அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதேதான். விருச்சிக ராசியா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னா, விருச்சிக ராசியில இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று, அதுபோக இங்க மகர ராசியில உச்சம் பெற்றோ, இல்ல இங்க மேச ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று இங்க இருக்கிறாங்க அப்படின்னா, செவ்வாய் இந்த வீட்டுங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் ராசிக்கல் பயன்படுத்தணும்னு அவசியமே இல்ல. சரிங்களா? ஒருவேளை இந்த மேச ராசிக்காரங்களுக்கு, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இங்க செவ்வாய் கடக ராசியில செவ்வாய் நீசம் பெறுவார். இந்த நீசம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த ராசிக்கல்ல பயன்படுத்திக்கிடலாம். ராசிக்கல் அணிவிச்சுக்கிடலாம். நீங்க ராசிக்கல் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல அவுரா, ஒரு பாசிட்டிவ் நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நம்மளோட அதிபதி, ராசியோட அதிபதி மறைந்து இருந்தார் அப்படின்னா, நமக்கு ஒரு மன சஞ்சலங்கள், மனத ஒருநிலைப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆத்திரம், அவசரம், தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சுட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறது, பதட்டம் இப்படிலாம் இருக்கும். அப்ப இந்த ராசிகள் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மன நிம்மதியா இருக்கும். சரி ரைட் நம்ம ஒரு ராசிகள் போட்டிருக்கோம். நம்ம ராசிக்கு அதிபதி போட்டிருக்கோம். நமக்கு எதுவும் ஆகாது. நம்ம நல்லா போவோம். நமக்கு பாசிட்டிவா இருக்கும். நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அப்படின்ற ஒரு இது இருந்துட்டு இருக்கும். உங்களோட மனதை திருப்திப்படுத்துவதற்குரிய கல் தான் இது. மன திருப்தி. அப்ப அதிர்ஷ்டமான்னு கேட்டா, இப்ப உங்களுக்கு யோகாதிபதிகள் தசாபுத்தி நடத்தும்போது, உங்களுக்கு குரு பார்வையில் ராசி வரும்போது, உங்களுக்கு அதிர்ஷ்டமாவே இருக்கும். அந்த காலகட்டங்கள்ல நல்ல ரெகுலரா சீரா நீங்க சம்பாரிப்பீங்க. சீரா உங்க ஃபேமிலிய பார்த்துக்குவீங்க. சீரா உங்க குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லாம, உங்க தொழில் ஸ்தானத்துல எந்தவித பிரச்சனையும் கிடையாம, நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா, அந்த வியாபாரத்தில் நல்ல வருமானங்கள் பெருப்பதற்குரிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கும்போது நீங்க ரியலைஸ் பண்ணிக்கலாம். சரி ரைட் நம்ம ஒரு நல்ல அவுரா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு. மத்தபடி இந்த ராசிக்கல் உங்களோட மன திருப்திக்கு தான் அதிர்ஷ்டக்கல் கிடையாது. அத நினைவில் வச்சுக்கோங்க.
அதிர்ஷ்டம் என்பது வந்து உங்க ஜனன ஜாதகத்துல யோகாதிபதிகள் திசையை நடத்தும்போது, ஸோ லக்னத்துக்கு யோகாதிபதி திசை நடத்தும்போது, இந்த ராசிகள் நீங்க பயன்படுத்தியிருக்கும்போது, உங்களுக்கு வந்து டப்புன்னு மேல ஏத்தி விடும்போது உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். ஓகே நம்ம வந்து ராசிகள் பயன்படுத்தினால தான் நம்ம மேல ஏறி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. மத்தபடி இந்த ராசிகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவுரா, நல்ல ஒரு மனநிலையை கிரியேட் பண்றக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா? 2வது வந்து சரி இத தவிர்த்து வேற எங்க எங்க இருந்தாலும் நாங்க வந்து போடக்கூடாதா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஒருவேளை உங்களோட ராசி வந்து மேச ராசியாவோ, விருச்சிக ராசியாவோ இருந்துச்சு அப்படின்னா, உங்க ராசிக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து 3, 6, 11ல இப்ப எக்ஸாம்பிள் வந்து 1, 2, 3 இங்க மாதிரி மேச ராசிக்கு 3ல அது போக வந்து 6ல அது போக வந்து 11ல இப்படி வந்து இருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து ராசிக்கல் பயன்படுத்தணும்னு அவசியமே இல்லை. ஸோ அப்ப ராசிக்கு 3, 6 அப்புறம் 11 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ராசிக்கல் பயன்படுத்தணும். ஏன்னா அங்கெல்லாம் செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார். ராசிக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால பயன்படுத்தணும் தேவையில்லை. சரிங்களா? அதே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே தான். ஸோ 1, 2, 3 அப்புறம் 3 அப்புறம் 4, 5, 6 அப்புறம் 7, 8, 9, 10, 11 இந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு 3, 6, 11ல இருக்கிறார் அப்படின்னா நீங்களும் ராசிக்கல் பயன்படுத்தணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கும் செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து அது கல்லுக்கு ஸோ காசு செலவு பண்றதுக்கு உங்களுக்குரிய விஷயங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி எனக்கு வந்து கல்லு போட்டாதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்க பயன்படுத்திக்கலாம். பட் இது வந்து ஒரு உங்களோட நல்ல அவுராவை கிரியேட் பண்றதுக்குரிய கல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேச ராசிக்காரங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்கல் பயன்படுத்துற விதம். ஸோ உங்களுக்கு என்ன கல் அப்படின்னா பவளக்கல். ஸோ பவளம் அது வந்து கோரல் ஸ்டோன். ஸோ இதுதான் வந்து உங்களோட ராசிக்கல்லாவே வரும். சரிங்களா?